வங்கதேச பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா யார், அவர் அதிகாரத்திற்கு வந்தது எப்படி என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஷேக் ஹசீனா வங்கதேசத்தில் நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் என்ற பெருமையை பெற்றவர். முதல் ஜனாதிபதியுமான ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் மூத்த மகள் ஷேக் ஹசீனா 1971களில் வங்கதேச விடுதலைக்காக போராட்டத்தில் ஈடுபட்ட ஷேக் ஹசீனா மற்றும் அவரது குடும்பத்தினர் சிறையில் அடைக்கப்பட்டனர். 1975ஆம் ஆண்டில் ஜனாதிபதி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் அவரது மனைவி 3 மகன்கள் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டனர். அப்போது ஷேக் ஹசீனா நாடு கடத்தப்பட்டிருந்ததால் அவர் உயிர் தப்பினார். லண்டனில் இருந்த ஷேக் ஹசீனா அவாமி லீக் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். 1980களில் ஜெனரல் ஹுசைன் முகமது எர்ஷாத் அரசுக்கு எதிராக போராட்டங்களை தீவிரமாக நடத்தினார். 1996ஆம் ஆண்டு முதல் முறையாக வங்கதேசத்தின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கலிதா ஜியா தலைமையிலான BNPயிடம் படுதோல்வியை சந்தித்தார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஹசீனா பலமுறை கைது செய்யப்பட்டார். இவரை படுகொலை செய்ய பலமுறை முயற்சிகள் நடைபெற்றன. முக்கியமாக 2004இல் நடைபெற்ற கொலை முயற்சியின் போது இவரது செவித்திறன் பாதிக்கப்பட்டது. அதன் பிறகு நடைபெற்ற தேர்தலில் ஷேக் ஹசீனா மீண்டும் அரியணை ஏறினார். அப்போது முதல் வெற்றி முகத்திலிருந்த ஷேக் ஹசீனா கடந்த ஜனவரியில் 5வது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.